ஊட்டி மலையில் இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்லாம் நமக்கு தேவையாங்கிறது பார்க்கணுங்க. ஊட்டி போட் ஹவுஸில் வந்து இப்போ வந்து என்னென்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, போட்டிங்லாம் வந்து என்னென்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்கிறது வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு வழியாக ஊட்டியில் வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரியை பார்த்துட்டு கொஞ்சம் சாக்லேட் அப்புறம் வந்து டீ பாக்கெட்ஸ் எல்லாமே நம்ம வந்து வாங்கிட்டு இப்போ வந்து நம்ம ஹோட்டலுக்கு போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஊட்டியில் வந்து ரொம்ப ஃபேமஸான பிளேஸான அந்த லேக்கை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம ஹோட்டலுக்கு போயிட்டு நம்ம திங்ஸ்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த லேக் ஊட்டி லேக்கில் போயிட்டு போட்டிங் வந்து என்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோங்க. வணக்கம், வெல்கம் டு மை சேனல். நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற இந்த ஈடன் பேரடைஸ் ஹோட்டலை பற்றி முந்தைய வீடியோஸில் வந்து நான் வந்து காமிச்சிருந்தேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். உண்மையிலே நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம திங்ஸ் வந்து வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோங்க. ஊட்டியோட மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அங்கேருந்து வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் சொன்னாங்க ஊட்டி லேக்கு. போயிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நடந்து போக முடிஞ்சுன்னா நடந்தே போயிடலாம். வாங்க நம்ம வந்து போட் ஹவுஸை வந்து பார்க்குறதுக்காக போகலாங்க. கைஸ், நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற ஹோட்டல் பார்த்திங்கன்னா ஒரு மெயின் பிளேஸில் இருக்கிறதுனால பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்ட்லாம் இருந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து வந்துகிட்டே இருந்து மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு. ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு பஸ்ஸில் ஏறி இப்போ வந்து மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதுதான் வந்து ஊட்டியோட மெயின் பஸ் ஸ்டாண்டு. ஸோ இதுக்கு பக்கத்தில் தான் வந்து ஆக்சுவலாக அந்த போட் ஹவுஸ் வந்து இருக்கக்கூடிய லேக், வந்து ஊட்டியோட லேக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர்ஸ்னாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து நடந்தே போகலாம், பக்கத்தில் ஏதாச்சும் பிளேசஸ் இருந்தால் அப்படியே நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு போகலாங்கிறதுக்காக வந்து நம்ம அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த நடந்து வர்றதுக்கு இந்த மாதிரி நடைமேடை வந்து சூப்பராகவே போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் என்ன கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருந்துச்சு, பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து அப்படியே நடந்து வந்துட்டோம். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தான் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோர் தென் 1.5 கிலோமீட்டர் கிட்ட போதுங்க. ஸோ நானும் வந்து ஓகே, ரொம்ப பக்கமாக தான் இருக்கும், நடந்து போயிடலான்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டேன். ஸோ ஆன் த வேல பார்க்கும்போது இந்த மாதிரி தண்டர் வேர்ல்டுங்கிற ஒரு இந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் தீம் பார்க் மாதிரி ஏதோ சம்திங் வந்து இவங்க போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் என்னென்னு தெரியல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஊட்டி இந்த மலை பிரதேசத்தில் இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டுக்கான இதெல்லாம் வந்து தேவையாங்கிறது வந்து எனக்கு தெரியல. நம்ம வந்தோமா, நல்லா இந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணோம், ஹோட்டலில் ஸ்டே பண்ணோம், நிறையா இயற்கையான விஷயங்களை வந்து நிறையா பார்த்துட்டு, ஸோ அந்த மாதிரி லேக் இருக்குது, அதே மாதிரி ஃபால்ஸ் இருக்குது, ஸோ பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது, அந்த மாதிரி தொட்டப்பட்டா சிகரம் சூப்பரான பிளேஸுங்க, நல்லா சில்லுன்னுட்டு இருக்கக்கூடிய தொட்டப்பட்டா சிகரம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பிளேசஸை வந்து நம்ம வந்து பார்த்துட்டு நிம்மதியாக போகிறத விட்டுட்டு இங்கே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்லலாம் நம்ம வந்து பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ இவ்வளோ பெரிய ஏரியாவை வந்து இவங்க ஆக்கிரமித்து இதில் இருக்க மரங்கள் எல்லாத்தையும் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணி ஸோ இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்லாம் பண்ணணுமாங்கிறது வந்து என்னுடைய கொஷின். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஏதோ வந்து ஆக்ட்ரஸோட மிளகு சிலையெல்லாம் வந்து வச்சுருக்காங்க, கண்காட்சி மாதிரி. ஸோ இதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி நிறையா ஆக்ட்ரஸோட மிளகு சிலைகள் நிறையா இருக்கும் போல். ஸோ அதுக்கும் வந்து ஏதோ என்ட்ரி டிக்கெட்லாம் போட்டிருக்காங்க. நம்ம வந்து வாங்கிட்டு உள்ளே போய்ட்டு இந்த மாதிரி மிளகு சிலையெல்லாம் வந்து பார்க்கலாம் போல். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு தேவையில்லை. ஏன்னா வர்றவங்க வந்து இந்த இயற்கையை ரசிக்கணும், இந்த மாதிரி ஊட்டியோட கிளைமேட்டை வந்து நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் வந்து எல்லாருமே வருவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி கேளிக்கைகள் வந்து வர்றதை வந்து தவிர்க்கலாம் இந்த மாதிரி மலை பிரதேசங்களில். ஓகே, அப்படியே நடந்து வந்துட்ருக்கோங்க. பக்கத்தில் வந்து நிறையா விஷயங்கள் வந்து அப்படி பார்த்துட்டே வரோம். இந்த மாதிரி நிறையா ஹோட்டல்ஸ், அதே மாதிரி சொன்ன மாதிரி அந்த ஏதோ தண்டர் வேர்ல்டு இந்த மாதிரி சில பில்டிங்ஸ்லாம் இருந்துச்சு.
அப்படியே பார்த்துட்டு வந்தோம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நடந்து போகிறது வந்து அட்வைசபிளே கிடையாது. ஏன்னா நான் மட்டும்தான் நடந்து போகிறேன். ஏன்னா பக்கத்தில் ஏதாச்சும் இருக்கும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் நம்ம வந்து நடந்து வந்தோம். பட் பெட்டர் வந்து நம்ம வந்து ஆட்டோலையோ இல்லை பஸ்ஸு கூட இங்கே வரோம் போல், அந்த மாதிரி பஸ்ஸில் கூட நம்ம வந்து வந்திருந்துருக்கலாம். சரி பரவாயில்ல, வந்தாச்சு. ஓகே, ஒரு வழியாக வந்து அந்த லேக்கை வந்து நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இன்னும் ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்துடும். உள்ளே போயிட்டு நம்ம வந்து அந்த போட் ஹவுஸ் வந்து எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போதே அந்த ஊட்டியோட லேக் வந்து ரொம்பவே அழகாக நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ எல்லாருமே விரும்பி போகக்கூடிய இடம் வந்து இந்த போட்டிங். ஊட்டி லேக்கில் இருக்கக்கூடிய அந்த போட்டிங் வந்து எல்லாருமே ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக வரும்போது வந்து கண்டிப்பாக போவாங்க. ஓகே, நம்ம வந்து படகு இல்லம், ஓகே, போட் ஹவுஸோட என்ட்ரன்ஸுக்கு வந்து நம்ம வந்தாச்சு. உள்ளே போயிட்டு எப்படி டிக்கெட் டீட்டெயில்ஸ் என்ன, நம்ம வந்து போட்டிங், ஏன்னா சோலோவாக வந்திருக்கோம். ஸோ அதனால் வந்து இந்த போட்லாம் நம்ம வந்து போக முடியுமா, போட்டிங் வந்து நம்மளால் பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து தெரியல. உள்ளே போயிட்டு தான் நம்ம வந்து செக் பண்ண முடியுங்க. நம்ம வந்து நடந்து வர்றதுனால இந்த மாதிரி சைடு என்ட்ரன்ஸ்லேயே வந்து அவர் செக்யூரிட்டி வந்து அலோவ் பண்ணிட்டாரு. மற்றபடி மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. இந்த கார்லாம் வரணுன்னா மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக தான் நம்ம வந்து வர வேண்டியது இருக்கும். ஓகே, ஒரு வழியாக வந்து இந்த போட் ஹவுஸ் வந்து நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம், பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு தீம் பார்க் ரேஞ்சுக்கு வந்து இதை வந்து இப்போது டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்திங்கன்னா நிறையா தீம் பார்க் மாதிரியே செட்டப்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இதுவும் எனக்கு வந்து தெரிஞ்ச வகையில் தேவையில்லாத விஷயங்கள் தான். ஏன்னா இந்த நேச்சரை வந்து அப்படியே வச்சுருக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும். லேக்குன்னா எல்லோரும் போட்டிங் போனோன்னா அந்த லெவலோடு நம்ம வந்து நிப்பாட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்லாம் கண்டிப்பாக பாருங்கள். இதெல்லாம் வந்து சும்மா தான் போகுது, யாருமே இதை வந்து யூஸ் பண்ணல. ஏன்னா மெயினாக அங்கே வர்றவங்க வந்து போட்டிங் போகிறதுக்கு தான் வருவாங்க ஒழிய இந்த மாதிரி சின்ன சின்ன என்டர்டெயின்மெண்ட்டுக்கெலாம் போகிறது வந்து மோஸ்ட்லி எல்லாருமே விரும்ப மாட்டாங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து மெயினாக அந்த டிக்கெட் என்ட்ரன்ஸ், டிக்கெட் வாங்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு எவ்வளோ டிக்கெட்டுங்கிறத வந்து நம்ம வந்து செக் பண்ணலாங்க. என்ட்ரன்ஸ் டிக்கெட் கவுண்டர் பக்கத்தில் நம்ம வந்து இப்போ வந்தாச்சு. இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கு வந்து 20 ருபீஸ் போட்டிருக்காங்க. ஒருத்தருக்கு வந்து உள்ளே என்ட்ராகிறதுக்கே வந்து நீங்கள் வந்து 20 ருபீஸ் கொடுத்து இந்த டிக்கெட் வாங்கிட்டு தான் நம்ம வந்து உள்ளே போக முடியும். ஸோ அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக அந்த நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போட்டிங் வந்து அங்கே இருக்கும். பெடல் போட்டிங், அதே மாதிரி மிஷின் போட்டிங், அதே மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் போகக்கூடிய போட்டிங்ஸ், அந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் போட்டிங் வந்து உள்ளே இருக்கும். ஸோ அந்த போட்டெல்லாம் நம்ம வந்து போயிட்டு சூஸ் பண்ணிக்கலாம். எத்தனை மெம்பர்ஸ் நம்ம வந்து சேர்ந்து போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அந்த போட்டை சூஸ் பண்ணி உள்ளே போட்டிங் போகலாம். ஸோ நம்ம வந்து சோலோவாக வந்ததுனால எதுவுமே பண்ண மாட்டோம்னு தான் நினைக்கிறேன். உள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம், யார் கூடயாச்சும் சேர்ந்து பண்ண முடியுமான்னுட்டு கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இந்த 20 ருபீஸ் என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு நம்ம அப்படியே நம்ம வந்து உள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் உள்ளே என்ன மாதிரி இருக்குங்கிறத நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாங்க. கைஸ், நம்ம வாங்கின டிக்கெட்டை வந்து காமிச்சிட்டு உள்ளே வந்து என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ வர வழியிலே பார்த்துருப்போம், அந்த தமிழ்நாடு டூரிசம் வந்து இந்த போட் ஹவுஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்னென்ன மாதிரி பிளேசஸ்லாம் அந்த ஊட்டியில் இருக்குங்கிறத வந்து அங்கே வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி நிறையா போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கிராஸ் பண்ணி வந்தாச்சு. ஸோ இதுதான் ஆக்சுவலாக போட் ஹவுஸுங்க, ஊட்டியோட ரொம்பவே ஃபேமஸான போட் ஹவுஸு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி உள்ளுக்க வந்து நீங்கள் வந்து போட்டை வந்து ரெண்டுக்கு எடுக்கிறதுக்கு வந்து இங்கே வந்து டிஃப்ரெண்ட் கவுண்டர்ஸ் இருக்கும். ஸோ குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் நீங்கள் வந்து வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட்லேயோ இல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட் சைஸை வந்து சூஸ் பண்ணி நம்ம வந்து இங்கே வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த டிக்கெட் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த போட் ஏரியாவில் போய்ட்டு நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க.
இங்கே இருக்கிற பிளேசஸ்ஸு அதே மாதிரி என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குங்கிறத வந்து கொஞ்சம் நம்ம அப்படியே பார்க்கலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பார்த்திங்கன்னா அங்கே நிறைய கவுண்டர்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து போட்டிங் போகிறதுக்கான டிக்கெட்ஸை வாங்கிட்டு ஸோ நம்ம இந்த மாதிரி கவுண்டரில் போய்ட்டு இந்த லைனில் போய்ட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தோம் ஆக்சுவலாக ஊட்டியில் வந்து வேறு பிளேஸுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு மக்கள் கூட்டம் வந்து இல்லை. ஆனால் என்னென்னு தெரியல, இந்த போட் ஹவுஸ்க்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மக்கள் வந்து அதிகமாகவே இருக்காங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி போட்டிங் போகிறது வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அதனால் மோஸ்ட்லி அந்த போட் ஹவுஸ் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்காம போக மாட்டாங்க. மற்ற பிளேஸை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தியாக தான் இருக்குங்க. ஊட்டி லேக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பார்க்குறதுக்கு சூப்பரான பிளேஸுங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த லேக்கு, அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மரங்கள், ஸோ இந்த சீனரிலாம் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து இதில் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன போட்டில் போயிட்டு ஒரு கப்புள்ஸாவோ இல்லாட்டி ஒரு ஃபேமிலியாவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ எல்லாருமே இந்த பிளேசஸ் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணிவிட்டு வரக்கூடிய இடம் தான் இந்த போட் ஹவுஸுங்க. லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏற்காடு போயிருந்தோம். அங்கே வந்து இதே மாதிரி போட்டிங்லாம் இருந்து அங்கேயுமே லேக்கில் வந்து போட்டிங் உண்டு. ஆனால் என்னென்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும், அங்கே போட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஆனால் ஊட்டி வந்து என்றைக்குமே ஒரு மாஸ் தாங்க. ஊட்டி வந்து சவுத் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஊட்டி வந்து ஒரு மாஸான பிளேஸு. இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா ஊட்டி தான் நம்பர் 1 நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து க்ரௌடு வரும். அதே மாதிரி இந்த நீங்கள் பார்த்தாலே தெரியும், அவ்வளோ போட்டு வந்து இங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அதே மாதிரி உள்ளேயுமே எவ்வளோ பேர் வந்து போட்டிங் போயிட்டுருக்காங்கங்கிறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சு. ஸோ அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா இவ்வளோக்குள்ளே அந்த ஷாப்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டுங்க. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் வந்து இப்போ வந்து நிறையா தெரியுது. ஸோ நம்ம முன்னாடி வரும்போதெல்லாம் அந்த மாதிரி கடைகள்லாம் இருந்த மாதிரி இல்லை. பட் இப்போ வந்து இந்த மாதிரி புதுசாக கடைகள்லாம் நிறையா விற்பனைக்கு வந்திருக்கு. நம்ம வந்திருக்கக்கூடிய டைம் பார்த்திங்கன்னா ஜூன் ஃபஸ்ட் வீக்கு. இப்போமே பார்த்திங்கன்னா இவ்வளோ மக்கள் இங்கே வந்து போட்டிங்காக வந்திருக்காங்கன்னா, மே மந்த்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரௌடாக இருக்கும். உங்களால் போட்டிங்கே பண்ண முடியாது. கிட்டத்தட்ட மணிக்கணக்கில் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் நார்மலான க்ரௌடு தான். சொன்ன மாதிரி மே மந்த்லாம் வந்திங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் வெயிட் பண்ணுறதே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட மணிக்கணக்கில் வெயிட் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். இப்போமே கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour என்னமோ வெயிட் பண்ணி தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் போட்டிங் போகிறாங்க. ஸோ அங்கே பாருங்கள், அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய க்யூவே நிற்குது. நம்ம போகிறதுக்கு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தோங்க. ஆக்சுவலாக சிங்கிளாக வந்ததுனால யார் கூட எதுவும் ஜாயின் பண்ணி போகலாமான்னு பார்த்தோன்னா எல்லாருமே குரூப்பாக வந்து அப்படியே போயிட்டுருக்காங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து சான்ஸ் கிடைக்கல. ஸோ அதனால் நம்ம வந்து போட்டிங் இப்போதைக்கு போகல. ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து ஃபேமிலியாக வரும்போது ஒரு வாட்டி நாங்கள் வந்து போயிருக்கோம். ஸோ இதே போட்டிங் ஏரியாவில் தான் வந்து நாங்கள் வந்து பெரிய போட் எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக சுற்றிட்டு வந்திருக்கோம். ஸோ அதனால் ஆல்ரெடி நம்ம வந்து போட்டிங் போயிருக்கோம் இந்த ஊட்டியில். ஸோ அதனால் நமக்கு பெருசாக ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா சோலோவாக வந்து நம்ம வந்து இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்லாம் பண்ணுறதுக்கு பெருசாக விருப்பம் இல்லை. நம்ம வந்து மெயினாக வந்து இந்த பிளேசஸ் எல்லாம் பார்க்கணும், நம்ம சேனலில் போடணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பார்த்த வரைக்கும் பரவாயில்லைங்க. இவங்க வந்து லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டு தான் உள்ளே வந்து ஏறுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இதே மாதிரி போட்டிங் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து லங்காவியில் வந்து சூப்பராக ஒரு போட்டிங் வந்து போனோம். அது வந்து ஸ்பீட் போட்டு, மிஷின் போட்டு வந்து ரொம்ப ஸ்பீட் போட்டு. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா அவர் வந்து லைஃப் ஜாக்கெட்லாம் வந்து போடுறதுக்கு விடலை. அவர் வந்து சொல்லலை, நாங்களும் வந்து போடலை. பட் அந்த ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. லங்காவியில் வந்து நாங்கள் வந்து போட்டிங் போன வீடியோவை பாருங்கள்.
அந்த ஐலண்டில் வந்து போட்டிங் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு கடலுக்குள்ளே மத்தியில் போயிட்டு 2 மலைகளுக்கு இடையில வந்து அப்படியே நாங்கள் வந்து உள்ளே வருவோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த பிளேசஸ் எல்லாமே ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ லங்காவி வந்து ரொம்பவே அற்புதமான பிளேஸ் வந்து பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் அந்த லங்காவியில் வந்து நாங்கள் போட்டிங் பண்ண வீடியோஸ்லாம் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து ஓகே. போட்லாம் நிற்கக்கூடிய இடத்த தாண்டி கொஞ்சம் பக்கத்தில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்கங்க. ஸோ இது வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்காக ரொம்பவே அருமையாக அந்த டிசைன் போட்டிருக்காங்க. அந்த பட்டர்ஃப்ளை பாருங்கள், இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு டிசைன். ஸோ இது ஏதோ பேர்டோட விங்ஸ் மாதிரியே இருக்குது. ஸோ இந்த பட்டர்ஃப்ளை அந்த பேர்டோட விங்ஸ் ரெண்டுமே ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணனா உண்மையிலே அது நல்லா தான் இருக்குது. ஸோ வர்றவங்களும் வந்து ஃபோட்டோஸ் மெமரபுளாக வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போவாங்க. இந்த லொக்கேஷனை நல்லாவே ரசிச்சுட்டு போவாங்க. மெமரபுளாக இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை அந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அதில் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதை தாண்டி கேளிக்கைகள் பண்ணுறது, அதே மாதிரி இந்த போட் ஹவுஸ் ஏரியாவில் வந்து தீம் பார்க்கு உருவாக்குறது, அதே மாதிரி பெரிய மால் கட்டுறது, ஷாப்பிங் ஏரியாவை கொண்டு வர்றது, இதெல்லாம் வந்து இன்னும் தேவையில்லாத விஷயங்கள். ஸோ நம்ம வந்து உண்மையிலேயே இந்த மாதிரி அழகான பிளேசஸ் வந்து ரசிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்தாங்கன்னா, ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் அந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ இந்த பட்டர்ஃப்ளை பார்த்திங்கன்னா ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ நானும் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துடலான்னு பார்த்தேன்னா ஸோ கம்ப்ளீட்டாக ஆக்குப்பைடாக இருந்து, சரி ஓகே பரவாயில்ல, சின்ன பசங்களாம் எடுக்கிறாங்க, நம்ம வந்து வேடிக்கை பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அப்படியே வந்துட்டோம். ஸோ மேலேருந்து அப்படியே நம்ம வந்து இந்த போட் ஹவுஸ் ஏரியாவை பார்க்கலாங்க. ஸோ எப்படி போட்டிங் போகிறாங்கங்கிறத அப்படியே ஒரு வியூ பார்க்கலாம். ரொம்பவே அற்புதமாக இருக்கும். பாருங்கள், இந்த வியூவை ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். அதாவது எங்கெங்கெல்லாம் மக்கள் வந்து அதிகமாக வர ஆரம்பிக்கிறாங்களோ அங்கெல்லாம் அந்த மாதிரி கமர்ஷியல் பிளேசஸ் வந்து நிறையா வருதுங்க. ஸோ இந்த மாதிரி கடைகள் பார்த்திங்கன்னா நிறையா அங்கே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ முன்னாடிலாம் இந்த மாதிரி கடைகளில் வந்து நம்ம வந்து அதிகம் பார்க்க முடியாது இந்த போட் ஹவுஸ் ஏரியாவில். ஸோ இப்போ பாருங்கள், நிறையா கடைகள் அதே மாதிரி. ஸோ அதாவது போட்டிங்கை தாண்டி வேறு மாதிரி என்டர்டெயின்மெண்ட்லாம் நிறையா வந்துருச்சு. இந்த பாருங்கள் 7D ஏதோ ஷோஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு தேட்டரை ஓப்பன் பண்ணாலும் பண்ணுவாங்க போல், இன்னும் கொஞ்சம் விட்டானா. அந்த மாதிரி நிறையா கமர்ஷியல் திங்ஸ் வந்து நிறையா அங்கே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து மக்கள் வந்து கொஞ்சம் உணரணும். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து தேவையா இல்லையா இந்த பர்டிகுலர் பிளேசஸில். ஏன்னா மலையை விட்டு கீழே இறங்கினா மேட்டுப்பாளையம் இருக்குது, கோயம்புத்தூர் இருக்குது, அங்கெல்லாம் வந்து எவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் இருக்குது. பிளாக் தண்டர் இருக்குது பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியில், மேட்டுப்பாளையத்தில். ஸோ ஊட்டிக்கு வர்றவங்க மெயினாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா பிளாக் தண்டரில் போயிட்டு அந்த தீம் பார்க்கில் என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அதனால் கீழே பார்த்திங்கன்னா மலையை விட்டு கீழே இறங்கி போனீங்கன்னா நிறைய பிளேசஸ் இருக்குது இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் உருவாக்குறதுக்கு. ஸோ அங்கெல்லாம் பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன என்டர்டெயின்மெண்ட்டுகள் ஆரம்பித்து கடைசியில் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து நிற்கும். ஸோ அதுதான் நான் வந்து மெயினாக நிறைய வாட்டி சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஓகே, அப்படியே நம்ம வந்து இங்கே வந்தோன்னா ஏதோ வந்து மினி ரயில்வே ஸ்டேஷன் ஒரு போர்டு போட்டிருந்தேங்க. ஸோ அங்கே பாருங்கள், அது 2 ட்ரெயின் வந்து நிற்கிது பார்த்தீங்களா. ஒரு மினி ட்ரெயின் மாதிரி, மேபி கிட்ஸ்லாம் போகிறதுக்கான ஒரு ட்ரெயின் மாதிரி இங்கே தெரியுதுங்க. ஸோ இந்த ரயில்வே ஸ்டேஷனை வந்து நம்ம எப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். நம்ம முடிஞ்சோன்னா போய் ஏற முடியுதான்னு பார்க்கலாம். நம்ம கரெக்டாக வரையும் அது வந்து கிளம்புதுங்க, கரெக்டு. ஸோ நம்ம வந்து வரும்போது கரெக்டாக அது வந்து கிளம்பிருச்சு. இது வந்து கிட்ஸுன்னு இல்லை, எல்லாருமே போகக்கூடிய ஒரு சின்ன ஒரு மினி ட்ரெயின் தான். ரொம்பவே நல்லாயிருக்கு. மேபி இது வந்து அந்த உள்ள ஃபாரஸ்ட்டு உள்ளே வந்து இன்டீரியராக உள்ளே கொஞ்சம் தூரம் போயிட்டு ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ரிட்டர்ன் வரும் போல். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரெயின் எப்போன்னு நம்ம வந்து கேட்டு பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸில் ஏதாச்சும் ட்ரெயின் இருந்ததுன்னா மேபி நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். இல்லை இந்த பர்டிகுலர் ட்ரெயின் தான் போயிட்டு வரோம், ஒரு 1 ஹவர் ஆகும் அப்படின்னா அது வரைக்கும் நம்மளால் வெயிட் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லன்ச் டைம் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லன்ச் முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம நேராக கோயம்புத்தூர் கிளம்ப வேண்டியது இருக்குங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ஊட்டியில் வந்து பார்க்கக்கூடிய கடைசி பிளேஸ் வந்து இந்த போட் ஹவுஸ் தான்.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நிறைய பார்க்குறதுக்கு இடங்கள் நிறைய இருக்குது ஊட்டியில். பைக்கரா ஃபால்ஸ் இருக்குது, அதே மாதிரி இன்னொரு டேம்லாம் இருக்குது, பைக்கரா டேம் இருக்குது, பைக்கரா ஃபால்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த பைன் ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, அங்கேயும் ஒரு லேக் ஒன்று உண்டு. நம்ம வந்து கீழே இறங்கி போய் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து முன்னாடி போய் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து சோலோவாக வர்றதுனால நம்ம வந்து நிறைய பிளேசஸ் வந்து கவர் பண்ண முடியல. ஏன்னா பைக்கரா ஃபால்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் போகணும். ஸோ பஸ்ஸு அந்த மாதிரி எதையாச்சும் வந்து ஏறி போகலாம். பட் நமக்கு வந்து இப்போது டைம் இல்லை. இன்னும் ஒரு நாள் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி உட்காந்தோன்னா அந்த மாதிரி பிளேசஸ்லாம் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒரு வழியாக அந்த ஊட்டியில் உள்ள போட் ஹவுஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். ஸோ ஓரளவுக்கு நம்ம வந்து காமிச்சோம் என்ன மாதிரி போட்டிங் இங்கே இருக்குது ஊட்டியில். அதே மாதிரி என்ன மாதிரி கமர்ஷியல் பிளேசஸ்லாம் இங்கே இருக்குது, என்ன மாதிரி கடைகள்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், வெளியில் வந்தாலுமே ஊருப்பட்ட கடைகள் இருக்குது. அதனால் போட் ஹவுஸ் வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து நிறைய அங்கே வந்து போட்டிங் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போட்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஸோ அதனால் நம்பர் ஆஃப் போட்ஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்திங்க. அதனால் நம்ம வந்து குயிக்காக வந்து போட்டிங் பண்ணிவிட்டு சீக்கிரமாக வரலாம். அதை தாண்டி நிறைய என்டர்டைன்மெண்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பஸ்ஸில் வந்து போகிற மாதிரி இல்லை. அதனால் நான் ஒரு ஆட்டோவில் ஏறி அப்படியே நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு நம்ம அப்படியே ஹோட்டலுக்கு போகிறோங்க. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ ஊட்டியை வந்து ஓரளவுக்கு நல்லா சுற்றி பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து சொன்ன மாதிரி கோயம்புத்தூருக்கு கிளம்ப போகிறோம். ஸோ அதனால் அந்த ஊட்டி சீரீஸை இதோட நம்ம வந்து முடிச்சிடலாம். இந்த வீடியோவும் இதோட முடிச்சிடலாம். ஓகே, வேறு ஒரு பிளேஸில் வேறு ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.